ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷாலிஸ் லிட்டில் வேர்ல்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான முட்டைக்கோஸ் பொரியல் தான் பார்க்க போகிறோம். கல்யாண வீடுகளில் இந்த மாதிரி முட்டைக்கோஸ் ரொம்ப ஃபேமஸ். இது எப்படி டேஸ்டியாக செய்யலாங்கிறத பார்க்கலாம். பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் இதை முட்டைக்கோஸ் தானே அப்படின்னு நினைப்போம். ஆனால் முட்டைக்கோஸில் இருக்க சத்துக்கள் ஏராளம். இது கல்லீரலோட பாதுகாப்புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த முட்டைக்கோஸ் பொரியலை எப்படி ஹெல்த்தியாக செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் ஆயில் ஊற்றி ஆயில் லைட்டாக ஹீட் ஆனோன்னே கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிருங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. பொடி பொடியாக வெட்டின வெங்காயம் 1 கப் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் இல்லை, கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். முட்டைக்கோஸில் ஏகப்பட்ட நன்மை இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? இதுலேயும் முக்கியமான ஒரு விஷயம், ஸ்கின்னுக்கு தேவையான விட்டமின்ஸ் நிறைய இருக்குது, ஸ்கின்னை க்ளோவாக வச்சுக்கிறதுக்கு. இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. முட்டைக்கோஸை நல்லா நைஸாக துருவி வச்சுருக்கேன், இதை இதில் சேர்த்துக்கலாம். நிறைய பேர் முட்டைக்கோஸை ஏற்கனவே வேக வச்சுட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்ப்பாங்க. அப்போ அது மாதிரி சேர்க்குறதுல எந்த பெனிஃபிட்ஸும் இல்லை. நம்ம முட்டைக்கோஸை அப்படியே சேர்த்துக்கலாம். இது கூட பொரியலுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. முட்டைக்கோஸ் ஸ்கின்னுக்கு மட்டும் கிடையாதுங்க, நம்ம முடியோட ஆரோக்கியத்துக்கும் கூட இது நல்லா ஹெல்ப் பண்ணும். இதில் ப்ரோட்டீன் இருக்குது. முட்டைக்கோஸை அடிக்கடி எல்லா இடங்கள்லையும் வைக்கிறனால அதை நம்ம சாதாரணமாக நினச்சிட்றோம். ஆனால் அதில் அவ்வளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இதை வாரத்தில் ஒரு 2 தடவை 3 தடவை நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நல்லா வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சமாக காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். முட்டைக்கோஸ் சீக்கிரம் வெந்துடும். முட்டைக்கோஸை ரொம்ப கொலையை விட்டு வேக விடாதீங்க. ஒரு ஹாஃப் பாயிலாக சாப்பிடும் போது அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு ரொம்ப ஜாஸ்தியாக கிடைக்கும். முட்டைக்கோஸ் நல்லா வெந்த உடனே வீடு முழுக்க வாசம் வந்துடும். அப்போயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் முட்டைக்கோஸ் வெந்துருச்சுன்னு. அவ்வளோதான், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் தேங்காய் துருவல் இதில் ஃப்ரெஷ்ஷாக துருவி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய முட்டைக்கோஸ் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. முட்டைக்கோஸில் நிறைய வெரைட்டி செய்வாங்க, அதில் இந்த பொரியல் ரொம்ப ஈஸியானது, அதுவும் இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாகவும் உள்ளது. புதுசாக சமைக்கிறவங்களுக்கு இந்த டிஷ்ஷு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய முட்டைக்கோஸ் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. புதுசாக பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Thanks for watching. Bye friends.